வழக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறை போட்ட வழக்கு. ம். தமிழ்நாடு காவல்துறை அவங்களுடைய வேட்பாளரை தாக்குனாருன்னு சொல்லி கேஸ் போட்டதாகவும், அவரை கைது செய்ய முயற்சிக்கிறதாவும், ஒரு தலைமறைவாயிட்டதாகவும் ஒரு செய்தி இருந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ம். ஆனா எதுவா இருந்தாலும் சேகர் பாபுவும் யோகியம் இல்ல. ம். இவங்க இவ்வளவு நாள் இல்லாம காவல்துறை தன்னுடைய கடமையை செய்ய இன்னைக்கு வேகம் காட்டுறது என்பது ஒரு பொதுவான பார்வையில பாத்தீங்கன்னா, ஒரு குற்றம் நடந்தா உடனே நடவடிக்கை எடுக்கிறது வேற. அது வந்து காவல்துறையுடைய கடமையா சொல்லுவோம். இவங்க இருக்கிற அதிகாரிகள்லாம் மாத்தி இவங்களுக்கு வேண்டியவங்கள போட்டு முதல்ல சேகர்பாபுவை கைது செய்யுன்னு சொன்னாங்கன்னா, அது வந்து பழிவாங்க நடவடிக்கை தான் மக்கள் பார்ப்பாங்க. ம். அதுல நியாயம் இருக்கும். அது சேகர்பாபு ஒண்ணும் யோகியம் இல்ல. ம். ஆனா அதே சமயம் அதை எடுக்கிற முறை என்பது இவங்களுடைய வேட்பாளருக்கு தாக்கந்தக்காக எடுக்க சொல்ல பொதுமக்களுக்கு பாதிப்பு தந்தாரு. அதனால நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, அது பொது பார்வையில வரும். ம். ஆனா இவங்க திட்டமிட்டு அந்த புகார் தந்து நடவடிக்கை எடுக்க வைக்கிறாங்களோன்ற ஐயம் வரதான் செய்யும். அது வந்து இந்த ஆட்சி அதை எப்படி கையாளுறதுன்றத பொறுத்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கை பொதுமக்களுக்கு தெரியும். 2வது அப்படி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, அது ஒரு சரியான நடவடிக்கை இருந்ததுன்னா, அது வந்து தவறில்ல. ஆனால் இவங்க வந்து அரசியல் காரணங்களுக்காக அதை எடுத்தாங்கன்னா, அது வந்து இந்த ஆட்சி ஒரு சரியான பாதையில போகல. பழிவாங்கும் முயற்சியில ஈடுபடுது. தன்னுடைய எதிரிகளை எல்லாம் வந்து அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி, காவல்துறையை பயன்படுத்தி, கடந்த திமுக ஆட்சி போலயே இவங்க இருக்கிறாங்க. இவங்க அந்த ஆட்சியில் இருந்த காவல்துறையை குறை சொன்னவங்க, இவங்க வந்து எப்படி நடந்துக்கிறாங்க